ஹாய்! இன்னைக்கு ஆஃப் கேஜிக்கான டீ கேக் ரெசிபி பார்த்துரலாமா? ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. என்னோட ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா ஸ்பான்ஜியான டீ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 6 முட்டை தேவைப்படும். ஒயிட் தனியாவும், எல்லோ தனியாவும் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். எல்லோல வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியங்க. அப்படி சேர்க்கலைன்னா அந்த எக்கோட கவுச்சி ஸ்மெல் வந்து கிடைக்கும். ஒயிட் வந்து நல்லா பீக் வர மாரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இல்ல பவுடர் சுகர் வந்து 200 கிராம் வந்து சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எல்லோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு, இது கூடவே 1/4 கப்புக்கும் குறைவா பாலு, எண்ணெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, 200 கிராம் வீட் ஃப்ளாரா இருக்கட்டும், மைதாவா இருக்கட்டும், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, 8 இன்ச் டின்ல வந்து நான் ஊத்த போறேன். ½ கேஜிங்கிறனால 1 கேஜினா 11 இன்ச் டின் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ பேட்டர் ஊத்திட்டு 40 டூ 45 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தா சூப்பரான டீ கேக் ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. நட் ஷாப்பரோட லிங்க் கேட்டிருந்தீங்க. டேக் ப்ராடக்ட்ல குடுக்குறேன். விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.